கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உன் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணி நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணி நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். பன்னி பவித்ராத்மனே, பன்னி பவித்ராத்மனே, பிரசன்னவ பயசுவே வோ, ನಿಮ್ ಶಕ್ತಿಯಿಂದ ನನ್ನ ತುಂಬಿಸಿ ನೀರಾವರಿಸಯ್ಯ. ಬನ್ನಿ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ, ಪ್ರಸನ್ನವ ಬಯಸುವೆವು. ನಿಮ್ ಶಕ್ತಿಯಿಂದ ನನ್ನ ತುಂಬಿಸಿ நீராவரிசய்ய. வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். இறங்கி வாங்க ஆண்டவரே. ஏனென்றால் வாக்கு மாறாத தேவன் நீராயிருக்கிறீர். எங்க 2-3 பேர் உடைய நாமத்தில் கூடி வருகிறார்களோ அந்த இடத்தில் இருப்பேன் என்று சொன்ன தேவன், நீங்கள் இந்த இடத்தில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கூடுவதற்கு முன்பே ஆண்டவரே நீர் இந்த இடத்தில் இருப்பதற்காக நன்றி. நாங்கள் ஏறெடுக்கிற பாடல்கள், ஆராதனை ஆண்டவரே எல்லாம் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். நீங்க எங்களோடு பேசுங்க.
வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீக்கி துரிதமாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்தில் ஆராதிக்கும் போது உடைய பிரசன்னம் நிரம்பி வெளியேற்றும் ஆண்டவரே. விடுதலை ஆண்டவரே இந்த இடத்தில் உண்டாகட்டும். ஆமாண்டவரே, எங்களுடைய ஆராதனை ஆண்டவரே நீங்கள் அங்கீகரிங்க ஆண்டவரே. நீங்கள் தாமே ஆண்டவரே துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் எங்களுக்கு தலைவராகி இருந்து நாங்கள் எது செய்தாலும் உங்களுடைய நாம் மாத்திரம் மயம்பறிக்கிறது செய்யுங்க. மறுபடியும் ஆண்டவரே உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. நாமெல்லாம் விசேஷமான ஜனங்கள் இல்லையா? ஆமேன். நாம் ஏன் விசேஷமான ஜனங்கள் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறபடினால தான் நாம் விசேஷமான ஜனங்கள். முதல் பாடல், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால்
பிரயோஜனங்கள். ஏனென்றால் தேவன் நம்மோடு இருப்பதும் அவர் வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கும்போதெல்லாம் நமக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நிச்சயம். தாகம் கொண்ட தெய்வ ஜனங்கள் எல்லாம் வானம் பார்க்கும்போது கண்மலையை உடைத்து ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர் தண்ணீரை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாம் கதவுகள் மூடி இருக்குது என்று நினைத்தா கூட தேவன் அதை உடைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாக போகாது. உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம்,
அவரோடு செலவிடும் நேரங்களெல்லாம் அது வீணாக போகவே போகாது. எல்லா மீட்டிங்க்கும் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒவ்வொரு தெய்வன் என்ன பண்ணுகிறார், நம்மை பலப்படுத்துகிறாராக இருக்கிறார். அது எந்த காரியம் இருந்தாலும் சரி, தெய்வன் நம்மை ஒருபோதும் அவரோடு செலவிடும் நேரம் எதுவும் வீணாக போகவே போகாது. ಕನ್ನಡ ಪಾಡಲೇ ಪಡೋಣ. ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ. ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ. ಬಾಳಿಗೆ ಬೆಳಕನ್ನು, ಬಾಳಿಗೆ ಬೆಳಕನ್ನು ನೀಡುವಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ನೀಡುವಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ. ಪಾಪಿಗೆ ಬಿಡುಗಡೆ ನೀಡಿದಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಪರಲೋಕದ ಭಾಗ್ಯವ ದಯಪಾಲಿಸಿದ ನಿನ್ನ ಕೃಪೆ. ಪಾಪಿಗೆ ಬಿಡುಗಡೆ ನೀಡಿದಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಪರಲೋಕದ ಭಾಗ್ಯವ ದಯಪಾಲಿಸಿದ ನಿನ್ನ ಕೃಪೆ. ಆತ್ಮದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆರೋಗ್ಯದಾತನೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆತ್ಮದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆರೋಗ್ಯದಾತನೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ. ಕರುಣೆಯ ತೋರಿದ ಪರಿಶುದ್ಧವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ನಿತ್ಯವಾದ ಮರಣದಿಂದ ಕಾಪಾಡಿದಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ. ಕರುಣೆಯ ತೋರಿದ ಪರಿಶುದ್ಧವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಮರಣದಿಂದ ಕಾಪಾಡಿದಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ. ಆತ್ಮದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆರಾಧ್ಯ ದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆತ್ಮದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆರಾಧ್ಯ ದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ. ಬಾಳಿಗೆ ಬೆಳಕನ್ನು, ಬಾಳಿಗೆ ಬೆಳಕನ್ನು ನೀಡುವಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ನೀಡುವಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ. ஹல்லேலூயா. ಎಲ್ಲ ಎದುರಿಸಿ ನಿನ್ರಿ ஒரு 2 நிமிஷம் தேவனை நாம் துதிக்கலாம். ஹல்லேலூயா. Hallelujah.
நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன கிருபையே எனக்கு உதவி செய்த கிருபை இது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமாண்டவர். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இந்த மாதம் உள்ளது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எல்லாம் சேர்த்து கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த கிருபை நம்மளை ஜனவரி மாதம் முழுவதும், இந்த பிப்ரவரி மாதம் 10 நாட்கள் அருமையாக நாம வழி நடத்தினதுக்காக எல்லாம் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 இயேசுவே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை நிறைவைதே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்து கிருபைதே. கிருபையே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதுவரைக்கும் ನನ್ನ ನಡೆಸಿದೋಂ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ. ಎಲ್ಲ சேர்ந்து சொல்லலாமா? இதுவரைಗೂ ನನ್ನ ಕಾದದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ. இதுவரைಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದೋ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ. இதுவரைಗೂ ನನ್ನ ಕಾದದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ. ಎಲ್ಲ ಸೇರಿ ಕೈಗಳ ಉಯರ್ತಿ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ. ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ. ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ. ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದೋ
ஆசீர்வாதத்துக்காக நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் செல்வம் ஐயா அவர்கள் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலவேளைக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தர்மியான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலேயும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலே நீர் இறங்கி வந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து இந்த நாளிலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் நன்மை செய்கிற தேவன். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிற எங்களை உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, எங்களுடைய கர்த்தாவே ஊழியரை கூட நீர் ஆண்டவரை கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய மகிமை விளங்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை நீர் ஆண்டவரே சுகந்த வாசனையாக நீர் முகர்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு பிரீதியான ஒரு ஆராதனையாய், உமக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனையாய் நீதை அங்கீகரித்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். இங்கே நடக்கிற இந்த ஆராதனையில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு ஞாயிறுதோறும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய சமூகம் இறங்கி வந்த ஆண்டவரே கர்த்தாவே வியாதியோடு கூட கர்த்தாவே கஷ்டத்தோடு கூட கர்த்தாவே இன்னும் கூட சமாதானமற்று வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்திலிருந்து போகும்படியாய் உதவி செய்யும். இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற ஊழியர்களுடன் நீர் ஆசீர்வதியும். வார்த்தை உம்முடையது, ஜனங்களாகிய நாங்கள் உம்முடையவர்கள். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி எங்களை குணமாக்கும்படியாய் பரிசுத்தமாக்கும்படியாய் செபிக்கிறோம். ஊழியரை ஆண்டவரே உம்முடைய வல்ல கருத்துக்குள்ளே ஒப்புவிக்கிறோம். கர்த்தாவே, சகல துதி கன மகிமை நீரை ஏறெடுத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழக்கம் போல் நடக்கும். நாளைக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் நிம்மநேலை ரூபா சிஸ்டர் வீட்டில், தெரியும் இல்லைங்களா? ரூபா சிஸ்டர் அவங்க வீட்டில் நாளைக்கு நடக்கும். பின்பு செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக இன்னும் ஆத்மாக்களை கொண்டு வாங்க. தேவன் விடுதலை அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறார், கொடுத்துட்டு தான் இருக்கிறார். கொடுக்குறபடினால தான் வராங்க, போயிடுறாங்க. விடுதலை கொடுக்காட்டி வந்துட்டே இருப்பாங்க. விடுதலை கொடுத்துட்டாங்கன்னா போயிடுவாங்க. ஆனாலும் பரவாயில்ல, நம்முடைய வேலை நாம் செய்வோம். இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்காது. ஏனென்றால் ஊருக்கு போகிறீங்க தானே நீங்கள், அதனால் உபவாசம் ப்ரேயர் இருக்காது வெள்ளிக்கிழமை. ஆனால் செவ்வாய்க்கிழமை இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் வாங்க. பின்பு சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் 7:30 மணிலிருந்து இருக்கும். அதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க. இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையாய் காணிக்கையும் தசமபாகத்தையும் நாம் செலுத்தும். ஆனந்தமாய் இன்பகானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பகானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடு இருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும்
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன். நம்ம பாஸ்டர் வரணும் கூட அநேக பேர் ஏகியிருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இன்றைக்கி வரவே இல்லை. சிலரெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, சிலரெல்லாம் வேறு காரியமாக போயிட்டாங்க. அது மாதிரி அநேக பேர் தேவன் அநேக பேர் வாஞ்சித்தாலும் ஆண்டவர் யார் சிலரை தான் கொண்டுட்டு போவார். அல்லேலூயா. ஆயத்தமாய் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் இன்ப காணானை நம்ம பார்க்க முடியும். எப்பொழுதும் விழித்திருக்கிற ஜனங்கள் தான் என்ன பண்ண முடியும்? இன்ப காணானை. ஆமாம், சும்மா பாட்டு பாடிட்டு இருந்தால் போயிட முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? அதே போல் நம்ம வாஞ்சையாய் நம்ம இருக்கணும், இல்லைங்களா? தேற்றிடு தேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. தேற்றிடு தேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடுவேன். பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடுவேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, நம்முடைய மத்தியில் தலைமை போதகர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறார். ஏன்னா நம்மளும் அப்படி தான் சொல்லுவாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னு. இன்றைக்கி அவர் ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறார். அதனால் நாம் நேரத்தை வீணாக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் தலைமை போதகர் இபினேசர் ஜார்ஜ் அவர்கள் கொண்டு வருவார்கள். அதற்கு முன்பாக காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் பிரதீப் ராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நீ நல்லவர், நீ நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காக கொடுத்த காணிக்கைகளை நீர் அறிவீரப்பா. அவர்களுக்கு ஏற்ற தேவைகளை நீங்கள் சந்தித்த ஆண்டவரே நீர் நடத்தும்படி கேட்கிறோம். இந்த சபையும் ஆண்டவரே நடத்தி கொண்டுகிற விதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே இந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறதான இந்த இடத்துல ஆண்டவரே அண்ணாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அவர் மூலமாக அநேகர் இந்த இடத்துல ஆண்டவரை ரட்சிக்கும்படியும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரை சொல்லும்படியும் இந்த சபை ஆண்டவரை கட்டும்படியும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற விதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய தலைமை போதகர் இந்த இடத்துல வந்து ஆண்டவரே இவர்களை சந்திக்கும்படியும் ஆண்டவரை உற்சாகப்படுத்தும்படியும் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இவர்களுக்காக ஆண்டவரை சொல்லும்படியும் ஆண்டவரே நீர் வைத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இவரோடு கூட பேசும்படி கேட்கிறோம். ஆவியானவர் தாமே ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவரே நீர் பேசி ஆண்டவரே அவருடைய உள்ளங்களிலே நீங்கள் தொடும்படி கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வெறுமையாக யாருமே இந்த இடத்துலேருந்து போகாதபடி ஆண்டவரே பரத்திலிருந்து வருகிற இந்த வார்த்தைக்காக இப்பொழுது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பாஸ்டர் ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசுங்க ஆவியானவர், நீரை பயன்படுத்த நம்ம ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது தேவனுடைய வார்த்தை நம்முடைய போதகர் கொண்டு வருவார். எல்லாம் கரங்களை தட்டி ஆமென். It is a joy for me with our team to be here to celebrate and worship the Lord this Sunday morning in our branch here.
குழுவாய் இந்த இடத்தில் உங்கள் மத்தியில் வந்து நாங்கள் ஆராதிப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. So I'm hearing good things about this ministry and I decided that I should be here today. இந்த ஊழியத்தின் நல்ல செய்திகள் நான் கேட்டிருக்கிறேன், அதனால நான் இந்த இடத்தில் வர வேண்டும் என்று நான் வாஞ்சித்து நான் இங்கே வந்திருக்கிறேன். I was supposed to be in Vellore, but because of my uncle's funeral yesterday, I had to stay back and I'm here today. நான் வெள்ளூரில் இருக்க வேண்டியது, ஆனால் என்னுடைய அங்கிள் சித்தப்பானுடைய ஃபியூனரல் சர்வீஸ்னால நான் இந்த இடத்துலையே இருக்க வேண்டியதாக இருந்தது. To see you, I believe God has a great plan through what you are doing here. உங்களை பார்ப்பதிலும் நான் நினைக்கிறேன் தேவன் ஒரு பெரிய காரியத்தை இங்கே வைத்திருக்கிறார். And his plans are marvelous and we got to understand his plan. And when we move, we can see great things. தேவனுடைய திட்டம் அது அற்புதமாக இருக்கிறது. அதை நாம் என்ன யோகிக்க கூட நம்ம முடியாது. So let this ministry grow, and I've come here to encourage you because you are a growing church. இந்த ஊழியம் இன்னும் பெருக வேண்டும், நான் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நான் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன். Also want to let you know, this coming 14th, the whole world is celebrating as Valentine's Day. இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அது வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு. There are many churches and ministries that is celebrating this day. இன்னும் பார்க்கும்போது அநேக சபைகள் கூட ஊழியங்கள் கூட இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியை கொண்டாடுகிறது. I don't know whether it is right or wrong. I have not come here to judge anything. அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது, யாரை நான் நியாயம் தீர்க்க நான் வரலை. But let me tell you one thing, that this day causes many hindrance to youngsters and family, and many are confused of what to do, what not to do. இதை நாம் பார்க்கும்போது அநேக குடும்பத்தில் அது ஒரு இக்கட்டு கொண்டு வருகிறது. அது வாலிப பசங்கள் மத்தியிலையும் அது என்ன பண்ணுகிறது, சஞ்சலத்தையும் அது கொண்டு வருகிறது. Every boy or every girl, when this day comes, they want to have a partner. இந்த நாள் வரும்போது எல்லா பசங்களும் பொண்ணுங்களும் என்ன பண்ணும், எனக்கும் ஒரு பார்ட்னர் வேணும்னு தேடிக்கொள்கிறாங்க. Till that time they don't know anything, but because of this Valentine's Day, I also want to have a partner. இது வரைக்கும் அவங்களுக்கு இல்லாவிட்டால் கூட ஐயோ வேலண்டைன்ஸ் டே வருது, இதுக்காச்சும் ஒரு பார்ட்னர் வேணும்னு அவங்க தேடி கொடுக்குறாங்க. சில கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட புது பார்ட்னர் வேணுமா இப்போது? ಮದುವೆಯಾದವ್ರಿಗೂ ಹೊಸ ಪಾರ್ಟ್ನರು ಬೇಕಾಗಿದೆ. ಬೇಕಂತ ಹುಡುಕ್ಕೊಂತಾರೆ. ಹೌದು. So this is a deceit, a way Satan is trying to change the mind of the children and move to a realm of this world's pleasure and that phileo love, not agape love. இது சாத்தானுடைய ஒரு தந்திரம், இந்த ஜனங்களை எல்லாம் ஏமாற்றி ஒரு பொய்யான ஒரு அன்புக்குள் அதை கொண்டு போக முடியாக உண்மையான அகாப்பே லவ் விட்டு தூரத்தில் கொண்டுட்டு போகிறது. அகாப்பே அன்புங்கிறது தெய்வீக அன்பு. நம்ம தெய்வீக அன்புல தான் வளரணும். ಅಗಾಪೆ ಪ್ರೀತಿ ಅಂದರೆ ಅದು ದೇವರ ಪ್ರೀತಿ. ಆ ಪ್ರೀತಿಯಲ್ಲೇ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು, ನಾವು ಸಾರಬೇಕು. அதுக்கு மாறா இருக்கிற அன்பு ஃபிலேயோ, இந்த உலகத்தின் அன்பு. அதாவது அதை தான் இந்த உலகத்தில் ரொமான்ஸ்ன்றாங்க, காதல்ன்றாங்க. அதெல்லாம் இந்த அகாப்பே லவ்வை மீறி ஓவர்டேக் பண்ணாக்கா அது சுகமாகவே இருக்காது. ಈ ಅಗಾಪೆ ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೈವಿಕ ಒಂದು ಪ್ರೀತಿ. ಆದರೆ ಫಿಲಯೋ ಅನ್ನೋದು ಅದು ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲ ನೀವು ಏನಂತೀರೋ ರೊಮ್ಯಾನ್ಸ್ ಅಂತಿರೋ ಇಲ್ಲ ಏನು
ಲವ್ ಅಂತೀರ ಎಲ್ಲವೂ ಅದರಲ್ಲಿ ಸೇರುತ್ತೆ. ಇದೇನು ಮಾಡುತ್ತೆ, ಅದನ್ನು ಮುಚ್ಚೋದಕ್ಕೆ ಇದನ್ನು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತೆ. அப்போ இந்த வேலண்டைன்ஸ் டே எந்த அன்பை ப்ரொமோட் செய்யுது? ஆண்டவருடைய அன்பையா இல்லைனா மாம்சத்தின் அன்பையா? ಆಗ ಈ ವ್ಯಾಲೆಂಟೈನ್ಸ್ ಡೇ ಯಾವ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅದು ಮುಂದಿಡುತ್ತೆ? ಅಗಾಪೆ ಲವ್ವ ಇಲ್ಲ ನಾವು ಶಾರೀರಿಕವಾಗಿ ಇರುವ ಒಂದು ಪ್ರೀತಿನ? அதாவது இந்த உலகத்தினுடைய அன்புன்றது அது ஒரு என்னங்க மாயமானது. அதுலேயும் நம்ம டோட்டலாக எக்ஸ்ட்ரீமாக போயிட முடியாது, அதுவும் ஒரு பிரச்சனை. ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿರೋ ಪ್ರೀತಿಯಲ್ಲೂ ನಾವೇನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ತುಂಬ ಹೆಚ್ಕೊಳಕ್ಕಾಗಲ್ಲ ಅದನ್ನು. இப்போ இந்த வேலண்டைன்ஸ் டே உண்மையாக நேசித்து உண்மையாக ஒழுங்காக இருந்து உண்மையாக ஆண்டவருக்கு பயந்து ஒரு தீர்மானித்து அவங்க விவாகம் செய்யலான்னு இருக்கிறவங்கள மாத்திரம் ப்ரொமோட் பண்ணால் அது ஓகே. அது அண்டர் ஏஜ் பிள்ளைங்க நர்சரி படிக்கிற பிள்ளைங்கள கூட ப்ரொமோட் பண்ணுது, அதனால அது தப்பு. ನಾವು ನೋಡುವಾಗ புரியுதில்ல? ಈ ವ್ಯಾಲೆಂಟೈನ್ಸ್ ಡೇ ನೋಡುವಾಗ ಯಾರೋ ನಿಜವಾಗಿ ಒಂದು ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಅವರು ಕಾಲ ಪೂರ್ತಿ ಜೊತೆಯಾಗಿರ್ತೀನಿ ಅನ್ನುವ ಒಂದು ಬಂಧನದಲ್ಲಿ ಬರೋವರೆಗೆ ಅದು ಸರಿ. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಈಗ ನಾವು ನೋಡುವಾಗ ನರ್ಸರಿ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲ 5ನೇ ಕ್ಲಾಸು 6ನೇ ಕ್ಲಾಸೆಲ್ಲ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಗಿಫ್ಟ್ ತೊಗೊಂಡು ರೆಡಿಯಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அது தப்பே. இதனால பெற்றோருக்கு, அதாவது வேலண்டைன்ஸ் டே நெருங்க நெருங்க பிள்ளைகளுக்கு சந்தோஷம், பெற்றவங்களுக்கு ಸ್ಟ್ರೆಸ್ಸು. ವ್ಯಾಲೆಂಟೈನ್ಸ್ ಹತ್ರ ಬರ್ತಾ 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 ನಾವು ಮಕ್ಕಳಿಗೆಲ್ಲ ಖುಷಿ, ಆದರೆ ಅವರಿಗೆ ಪೇರೆಂಟ್ಸ್ಗೆಲ್ಲ ಏನು ತುಂಬ ಸಂಕಟ. வேலண்டைன் டே வருதுனாலே இப்போ பெற்றோருக்கு என்ன வராது, தூக்கம் வராது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் சொல்லிக்குவாங்க, என் பிள்ளைய கொஞ்சம் பார்ப்பா எங்கே போகுதுன்னுட்டு, ஸ்கூலுக்கு தான் போதா. அப்போ ஒரு பயத்தை உருவாக்குற ஒரு பண்டிகை, ஒரு செலிப்ரேஷனு, அது உண்மையாக ஆவிக்குரிய செலிப்ரேஷனு கிடையாது. அதை நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ನಾವು ಇದು ಒಂದು ಭಯ ತರುವ ಒಂದು ಖುಷಿ ಅಂದರೆ ಎಲ್ಲ ಭಯ ತರುವ ಒಂದು ಹಬ್ಬ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ನಿಜವಾಗ್ಲೂ ಅದು ದೇವರಿಂದ ಬರೋದೇ ಇಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಯಾವ ಕಾರಣವೂ ಭಯ ತರಲ್ಲ ದೇವರಿಂದ. கிறிஸ்துவ குடும்பம்ன்றது ஒரு ஒழுங்கான குடும்பமாக இருக்கணுங்க, மாதிரியான குடும்பமாக இருக்கணுங்க. ಕ್ರಿಸ್ತುವ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ಅಂತ ಕುಟುಂಬ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಬೇರೆಯವರಿಗೆ ಒಂದು ಮಾದರಿಯಾಗಿ ಇರಬೇಕು. நம்ம பிள்ளைங்களுக்கு வேண்டிய காரியத்தை நம்ம அதன் காலத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து மன்றாடி அவர்களுக்கு வழி நடத்தி நாம் அந்த காரியத்தை நம்ம கற்றுக் கொடுத்து அவங்கள ஒரு புருஷனோ மனைவியாக ஏற்படுத்தி வைக்கணுங்க. ನಾವು ಕ್ರಿಸ್ತವ ಕುಟುಂಬ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ನಾವೇ ಎಲ್ಲ ಅದು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿಟ್ಟು ದೇವರು ನಡೆಸುವ ಒಂದು ಚಿತ್ತದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ರೇ ಅದು ಒಂದು ಕ್ರಿಸ್ತವ குடும்ப ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. இந்த உலகத்தை பார்க்கும்போது உலகத்திலேயும் ஒழுங்கான குடும்பங்க இருக்குங்க. அவங்களும் நேர்த்தியாக நேர்மையாக ஒழுங்காக அவங்க பிள்ளைகளுக்கு தக்க காரியத்தை பண்ணணும்னுட்டு தான் அவங்க மைண்ட் செட்டு ಅದು மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ಕ್ರಿಸ್ತುವ ಕುಟುಂಬ ಮಾತ್ರವಲ್ಲ, ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಕುಟುಂಬಗಳು ಸ್ವಲ್ಪ ಕುಟುಂಬಗಳಿಗಿದೆ. ಅವರು ತನ್ನ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಒಳ್ಳೆ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡಿಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ದಾರಿಯನ್ನು ತೋರಿಸಿ ನಡೆಸುವ ಕುಟುಂಬವೂ ಇದೆ. ஆனால் கிறிஸ்துவங்களிலையும் சரி உலகத்துலேயும் சரி சில ஒழுங்கினமான குடும்பங்க இருக்குது. அவங்க தான் எப்படி வேணாலும் போகலான்ட்டு விட்டுருதுங்க. ಅದೇ ನಾವು ನೋಡುವಾಗ ಕ್ರಿಸ್ತುವ ಕುಟುಂಬದಲ್ಲೂ ಸರಿ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿರುವ ಕುಟುಂಬ ಸೇರಿ ಸ್ವಲ್ಪ ಕುಟುಂಬಗಳು ಯಾಕೆ ಬೇಕಾದ್ರೂ ಏನು ಬೇಕಾದರೂ ನೀನು ಮಾಡ್ಕೋ ಅಂತ ಬಿಡುವ ಒಂದು ಕುಟುಂಬಗಳು ಇದೆ. அவங்கள ஃபஸ்ட்டே ஜட்ஜ் பண்ணி இது கரெக்டா தப்பா அப்படியெல்லாம் யோசிக்காமல், ஓ என் பிள்ளைக்கு இஷ்டமா எனக்கு இஷ்டம் அந்த மாதிரி விட்டுட்டாக்கா ரைட். சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியது தான். ஆனால் எல்லாத்துலேயுமே நம்ம பிடிவாதமாக இருக்கக்கூடாது. சில இதில் நம்ம பிடிவாதமாக இருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை தெரிந்து நம்மளுடைய நாட்கள் ஆண்டவருடைய கையில் இருக்குங்க. நம்மளுடைய சாய்ஸ் ஆண்டவருடைய சாய்ஸாக இருக்கணும்னுட்டு ஜெபித்து
நம்ம ஏற்படுத்தினா அதெல்லாம் ஆசீர்வாதமாக முடியுங்க. ನಮ್ಮ ಕಾಲಗಳೆಲ್ಲ ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಬಂದು ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರಿಗೆ ಚಿತ್ತದಂತೆಯೇ ನಾವು ನಡೆಸಬೇಕು. ಶಿಲ ಇದರಲ್ಲಿ ನಾವೇನು ಮಾಡ್ಬೋದು, ಮಕ್ಕಳ ಆಸೆಗೆ ನಾವು ಅದನ್ನು ಹೊರೈಸಿ ಅದನ್ನು ನಾವು ನಡ್ಕೋಬೋದು. ಆದರೆ ಎಲ್ಲ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ನಾವು ಆಗಿರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ಯಾವುದಾದ್ರೂ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿರೋ ಯಾವ ಕಾರ್ಯ ಮಕ್ಕಳು ನಮಗೆ ತಂದರೆ ಅದಕ್ಕೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು, ಅದಕ್ಕೆ ನಾವು ಸ್ವಲ್ಪನೂ ನಾವು ಜಾಗ ಕೊಡದೆ ನಾವು ನಡ್ಕೋಬೇಕು. அதே ನಾವು நடுக்கோಬೇಕಾಗಿರೋ ಒಂದು ವಿಧಾನ. இப்போ ஆண்டவருடைய சித்தம் நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னாக்கா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கணுங்க. ದೇವರ ಚಿತ್ತ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ನಾವು ನಡಿಬೇಕು ಅಂದರೆ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಏನಿರಬೇಕು, ಒಂದು ಸಂಬಂಧ ನಾವು ಇಟ್ಟಿರಬೇಕು. பசங்களை அப்புறம் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. ಆಮೇಲೆ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ನಾವು ಎಲ್ಲ ಇಲ್ಲ ಅವನು ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರ ಮೇಲೆ ನಾವು ಚಾಡಿ ಹೇಳಿದ್ರೆ ಅದು பிரயோஜனவோ இல்ல. ஆண்டவர் இயேசு என்ன சொல்லியிருக்கார், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபியுங்கள். தேவரே என்ன பற்றி நீங்க சிந்தனை வச்சு ஜெபிச்சுட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும். ஏன்னாக்கா உங்கள் பிள்ளைங்க கெட்டு போச்சுனாக்கா உங்களுடைய மனசு ஒடிஞ்சிடும். ದೇವರೇನು ಹೇಳ್ತಾರೆ, ನನಗೋಸ್ಕರ ನೀವೇನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಡಿ, ಆದರೆ ನಿಮಗೋಸ್ಕರವೂ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರವೂ ನೀವೇನು ಮಾಡಿ, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅಂತ ದೇವರೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. இப்போ நமக்காகவோ யாருக்காகவோ ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அந்த ஜெபம் யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, யாருடைய பொறுப்பு? ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಯಾರ ಜವಾಬ್ದಾರಿ? பெற்றோருடைய பொறுப்பு. ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಪೇರೆಂಟ್ಸ್ ಆಗಿರುವ ನಮಗೆ, ತಂದೆ ತಾಯಿ ಆಗಿರುವ ನಮಗೆ ಅದು ನಮಗೆ ಹೊಂದಿಸುತ್ತೆ. நாம் ஜெபிச்சாக்கா ஆண்டவருடைய வேலி நம்மளுடைய பிள்ளைகளை சுற்றி இருக்கும். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ದೇವರ ನಮಗೆ ಬೇಲಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಸುತ್ತಲೂ ಅದು ಇರುತ್ತೆ. நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. நம்ம ஜெபிச்சாக்கா நம்மளுடைய பிள்ளைங்க சாட்சியா இருப்பாங்க. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ತಾರೆ. பிள்ளைங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓடும், ஏன்னா அது அந்த வயசு. ಮಕ್ಕಳು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು, ಯಾಕಂದರೆ ಅದು ಅವ್ರ ವಯಸ್ಸು. ஆனால் அதை மீறி போகக்கூடாதுன்னுட்டு நம்ம ஜெபிக்கணும். ಆದರೆ ಅದನ್ನು ದಾಟಿ ಹೋಗಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நம்ம நினைக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு தான் டெம்டேஷன், பெரியவங்களுக்கு சோதனை கிடையாதுன்னுட்டு. ನಾವು ತಿಳ್ಕೊಬೋದು ಬರೀ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾತ್ರನೇ ಶೋಧನೆ ಬರುತ್ತೆ, ನಮಗೆಲ್ಲ ಬರಲ್ಲ ಅಂತ ನಾವು ತಿಳ್ಕೊಂಡಿರ್ಬೋದು. வயசானவங்களுக்கு சோதனை எல்லாம் கிடையாது. ವಯಸ್ಸಾದವರಿಗೆ ಶೋಧನೆ ಎಲ್ಲ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ போய் நியூஸ் பேப்பரை பாருங்கள். இந்த காலத்தில் வயசானவங்களுக்கு தான் ரொம்ப சோதனை. ನ್ಯೂಸ್ ಪೇಪರು ಮೊಬೈಲು ನೋಡಿ ಅವರಿಗೆ ತುಂಬ ಶೋಧನೆ. சின்ன பிள்ளைங்க சும்மா விளையாடின்னு இருப்பாங்க, வயசானவங்க வேற என்னமோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ಹೌದು, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಮೊಬೈಲ್ ತೊಗೊಂಡು ಗೇಮ್ಸ್ ಆಡ್ಕೊಂಡು ಟೈಮ್ ಪಾಸ್ ಮಾಡ್ತಾರೆ, ದೊಡ್ಡವರು ಬೇರೆ ಏನೇನೋ ನೋಡಿ ಟೈಮ್ ಪಾಸ್ ಮಾಡ್ತಾರೆ. பைபிளில் தாவீது ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ನಾವು ವೇದದಲ್ಲಿ ದಾವೀದ ರಾಜನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. இவர் பிரதீப் கிட்ட அன்னைக்கு பேசிட்டு இருந்தேன். நான் ಫಸ್ಟ್ ಪ್ರದೀಪ್ ಹತ್ರ ನಾನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೆ. தாவீது ರಾಜನು அவர் ஒரு பாவத்தில் விழுந்துட்டாரு. ಅವರು ಒಂದು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳ್ತಾರೆ. என்ன பாவம்? ಏನು ಪಾಪ? எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியாது, ஏன்னா இங்கே புது விசுவாசிங்க இருக்கிறீங்க. தாவீதுனா யாருன்னே தெரியாது. அதனால தான் இங்கே பைபிள் ஸ்டடி நடத்தணும். நடக்குது. வெரி குட். சண்டே ஸ்கூல் மாதிரி பைபிள் ஸ்டடி நடத்தணும் இங்கே, ஏன்னா எல்லாம் புது விசுவாசிங்க. தாவீதுன்ற ராஜாக்கு தாவீது ராஜனு ஒரு நாள் அவர் மாடியில் சுற்றிட்டு எட்டி பார்க்கும்பொழுது ஒரு ஸ்திரீ குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்துடுறாரு. ದಾವೀದ ರಾಜನು ಮಾಡಿಯಲ್ಲಿ ನಿಂತು ಅವನು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ನೋಡ್ತಾ ಇರುವಾಗ ಒಂದು ಹೆಣ್ಣು ಸ್ನಾನ ಮಾಡೋದನ್ನು ಅವನು ನೋಡ್ತಾನೆ. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ಅವಾಗ ಅವ್ರು ಏನು ಮಾಡಿರಬೇಕು? ஐயோ நீட்டு பேசாமல் உள்ளே வந்துட்டு இருந்தா ஓகே. ಅಯ್ಯೋ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಿರಬೇಕಾಗಿತ್ತು? ಮನೆಯೊಳಗೆ ಬಂದಿರಬೇಕಾಗಿತ್ತು, ಬಾಲ್ಕನಿ ಡೋರನ್ನು ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿರಬೇಕಾಗಿತ್ತು. ஆனால் இவர் என்ன பண்ணார்? ಆದರೆ ಇವ್ರು ಏನು ಮಾಡಿದ್ರು? அந்த சோதனையை ஜெயிக்க முடியல அவருக்கு.
ಆ ಸೋದನೆಯನ್ನು ಆತನಿಗೆ ಜಯಿಸಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. தெரியாம அப்படி பார்த்துட்டு இருந்து அது பிரச்சனை இல்லை. ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನೋಡಿದರೆ ಅದೇನು ಇದು ತಪ್ಪೇನಿಲ್ಲ. ஐயோ இப்படி பார்த்துட்டோமேன்னு மூடிட்டு வந்துட்டு இருந்தாக்கா ஜெயிச்சிட்டாரு. ಅದನ್ನು ಅಯ್ಯೋ ನಾನು ನೋಡ್ಬಿಟ್ನಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಆ ಕಿಟಕಿ ಎಲ್ಲ ಮುಚ್ಚಿ ಕೆಳಗೆ ಬಂದಿದ್ರೆ ಅದೇನು ತಪ್ಪಿರ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. நம்ம டீட்டெயில் எல்லாம் போக தேவையில்ல. ನಮಗೆ ಡೀಟೇಲ್ಸ್ ಬೇಡ ಬಿಡಿ. நான் ஏன் அதை சொல்றேன்னாக்கா, ನಾನು ಯಾಕೆ ಅದನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದರೆ, அவருக்கு அந்த சம்பவம் நடந்தது இல்லைங்களா, ಆ ಸಂಭವ ನಡೀತಲ್ವಾ, அப்போ அவர் வந்து வாலிபம் கிடையாதுன்னு சொல்றதுக்கு தான் வரேன். ಆವಾಗ ಆತನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯೌವನಕನಲ್ಲ, அவர் வந்து வாலிப கிடையாது, ಅವನು ಯವಕನಲ್ಲ, கிடையாது. ಅವನು ಯವಕನಲ್ಲ. என்ன வயசு சொல்லுங்க அவருக்கு? ಅವಾಗೆಷ್ಟು ವಯಸ್ಸಿರ್ಬೋದು? அந்த சூழ்நிலையில் ಆ ಸಂಭವ ನಡೆದಾಗ ಅವರಿಗೆ ಎಷ್ಟು ವಯಸ್ಸು ಇದ್ದಿರ್ಬೋದು ಅಂತ ಒಂದು. இப்போ நம்ம ஊரில் எந்த வயசில் சீனியர் சிட்டிசன்? 60. அவர் வந்து சீனியர் சிட்டிசன். 60ல் தான் அந்த தப்பை பண்ணுறாரு. ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸೀನಿಯರ್ ಸಿಟಿಸನ್, 60 ವಯಸ್ಸಿದ್ದಾಗಲೇ ಅವರು ಆ ತಪ್ಪನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சீனியர் சிட்டிசன் பக்கத்தில் நம்ம பிள்ளைங்களை உட்கார வச்சா பரவாயில்ல, யங்ஸ்டர் பக்கத்தில் உட்கார வைக்கக்கூடாது. ನಾ ತಿಳ್ಕೊಂತೀವಿ, ಪರವಾಗಿಲ್ಲ ಮುತ್ತಾತ ಮುತ್ತಜ್ಜಿ ಇವ್ರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೂಡಿಸ್ಕೊಂಡಿದ್ರೆ ಒಳ್ಳೇದಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ பஸ்லலாம் போனாக்கா ஒரு தாத்தா பாட்டி பக்கத்துலன்னா உட்காந்துக்கலாம், ஆனால் யங்ஸ்டர் பக்கத்தில் இது என்ன வேடிக்கை. இல்லை, யார் பக்கத்துலேயும் உட்காரலாம், தப்பு இல்லை. நம்ம பிள்ளைங்க எல்லாத்துலேயும் ஒழுங்காக இருந்தாக்கா அவங்க எங்கன்னா உட்காரட்டும், பிரச்சனையே இல்லை. நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் வீக்காக இருந்தால் தான் பிரச்சனையே. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ವೀಕ್ ಆಗಿದ್ದರೆ ಯಾರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡ್ರೂ ನಮಗೆ ಸಂಶಯ ಬರೋದು. ஆனால் அந்த சீனியர் சிட்டிசன் 60 வயசுங்க தாவீதுக்கு. ದಾವೀದನಿಗೆ 60 ವರ್ಷ. அவர் அந்த ஸ்திரீயை வர வைக்கிறாரு. ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕರ್ಕೊಂಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. அங்கே தான் மிஸ்டேக்கு. இவர் கூப்பிட்டதோ மிஸ்டேக்கு, அந்த அம்மா வந்ததோ மிஸ்டேக்கு. அந்த அம்மா எதுக்குன்னு தெரில, வந்தாங்க. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு அந்த அம்மா ஓடி அவங்க புருஷங்கிட்ட சொல்லியிருக்கணும். அந்த அம்மாவும் ತಪ್ಪು, இந்த ஐயாவும் ತಪ್ಪು பண்ணாரு. ಆ ಹೆಂಗಸನ್ನು ಬರೋಕ್ಕೆ ಹೇಳಿದಾಗ ಆಕೆಯನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾಳೆ, ಅವಳು ಬರ್ತಾಳೆ. ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಈ ಥರ ವಿಷಯ ಅಂತ ಗೊತ್ತಾಗಿದ್ದರೆ ಏನು ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು? ಓಡೋಗಿ, ಹೌದಲ್ವಾ, ಯೋಸೆಫ್ ಓಡೋಕ್ತಂತಾನೆ ಬಟ್ಟೆ ಬಿಟ್ಟು, ಅದೇ ಥರ ಇವಳು ಓಡೋಗಬೇಕಾಗಿತ್ತು. நான் ஒன்றும் பிரசங்கெல்லாம் தொடங்கல, பரவாயில்லையா? பரவாயில்ல, 11 மணி வரைக்கும் நான் உங்களுக்கு நேரமே கொடுத்துட்டோம். அப்படியா? இல்லைங்க, சீக்கிரம் போகணும். இன்னைக்கு பிரசங்கமே இல்லாமல் இப்படியே முடிச்சிடலாமான்னு பார்க்குறேன். இதுதான் பிரசங்கம். ஆண்டுடைய வார்த்தை நமக்கு எப்படி வரும்னு புரியாது. இது யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடாக இருக்கும். இது சில விஷயத்துலேருந்து ತಪ್ಪಿக்கிறதுக்கு ಇದು ஒரு வழியாக இருக்கும். ಯಾರಿಗಾದರೂ ಒಬ್ಬರಿಗೆ ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿಮ್ಮ ಬಂಧನದಿಂದ ಅದನ್ನು ಬಿಡಿಸ್ಬೇಕು ಅಂತಾನೆ ದೇವರು ಇದನ್ನೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ பாருங்க, தாவீது ராஜாக்கு என்ன வயசு சொல்கிற? தாவீது ராஜನಿಗೆ ಎಷ್ಟು ವಯಸ್ಸು? 60 வயசில் அந்த தப்பு பண்ணார். தாவீது ராஜா எந்த வயசில் ஊழியத்துக்குள்ளே வந்தார்? ದಾವೀದನು ಯಾವ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಆತನು ಇದಕ್ಕೆ ಬಂದ, ராஜா ஆனார்? சொல்லுங்க. சவுல் எந்த வயசில் ராஜா ஆனார்? ಸೌಲು, ದಾವೀದು. ஏசுநாதர் எந்த வயசில் ஊழியத்துக்குள்ளே வந்தார்? அது கரெக்டாக சொல்கிறீங்க. எந்த வயசில் வந்தார்? 30 ವಯಸ್ಸು. 30 வயசில். எசிக்கேல் எந்த வயசில் தீர்க்கதரிசி ஆனார்? 30 வயசில். இந்த 30 வயசுன்னுறது ஒரு முக்கியமான வயசு. ಈ 30 ವರ್ಷ ಅನ್ನೋದು ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ವರ್ಷ. இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த ஊழியத்துக்குள்ளே வரவங்க எல்லாம் 30 வயசு இருக்கணும். ಹಳೇ ಒಡன்பಡಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ದೇವರ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಇದ್ದಾರೋ ಅವರೆಲ್ಲ 30 ವರ್ಷ ದಾಟದ ಮೇಲೇನೆ. லேவியருங்கெல்லாம் 30 வயசில் ஆலய பணியை செய்ய தொடங்கலாம். ನಾವು ಯಾಜಕರೆಲ್ಲ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, 30 ವರ್ಷ ಆದಮೇಲೆ ದೇವರ ಕೆಲಸವನ್ನು ಅವ್ರು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. சவுல் ராஜா 30 வயசில் ராஜா ஆனார். ಸೌಲು 30 ವರ್ಷದಲ್ಲಿರುವಾಗ ರಾಜನಾದನು.
தாவீது 30 வயசுல ராஜா ஆனாரு. ದಾವೀದು 30 ವರ್ಷದಲ್ಲಿ ರಾಜನಾಗಿದ್ದನು. இப்போ தாவீது 30 வயசுல ராஜா ஆனார்னா, ದಾವೀದು 30 ವರ್ಷದಲ್ಲಿ ರಾಜ ಆಗಿದ್ರೆ அவர் 60 ವಯಸ್ಸುல இந்த தப்பு பண்றாருனாக்கா 60 ವರ್ಷದಲ್ಲಿ ಆತನು ತಪ್ಪು ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ எத்தனை வருஷம் ஆளுகையில இருந்தாரு? ಅವ್ರು ಎಷ್ಟು ವರ್ಷಗಳು ಅವನು ಆಳ್ಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು? கணக்கு போட்டு சொல்லுங்க. 30 வருஷம். எல்லாம் பயங்கர மேத்தமெட்டிஷியன்ஸ். ಹೌದು. அப்போ அவர் 30 வயசுல ராஜா ஆனாரு, 30 வருஷம் ஆளுகை செஞ்சாரு. அப்போ அவருக்கு 60 வயசு. 60 வயசுல அவர் ஒரு தப்பை பண்றாரு. ಹೌದು, 30 ವರ್ಷ ಅವನು ಆಳ್ಗೆ ಮಾಡ್ತಾನೆ, 60 ವರ್ಷದಲ್ಲಿ ತಪ್ಪು ಮಾಡ್ತಾರಂದ್ರೆ ಅವ್ನು ನೋಡಿ. இப்போ இந்த 60லேருந்து 70 வயசு வரலையோ ಈ 60ರಿಂದ 70 ವರ್ಷದವರೆಗೂ ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். யாருக்கு? தாவீதுக்கு. ದೇವರು ದಾವೀದನಿಗೆ ಒಂದು ಇದನ್ನ ಇಟ್ಟಿದ್ದನು, ஒரு பிளான் ஒன்று இட்டிதாரு. ಪ್ಲಾನ್. என்ன அவை பண்றீங்க ஆண்டவரை? ಅವರು ಅವರು ನೆಲ್ಬೇಕು ಏನು ಅವನ ವೇದವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅವನಿಂದ அது மாத்திடல நம்ம. இன்னைக்கு மனுஷன் அவனாலே கோவம் வந்துருது. சின்ன பிள்ளைங்கள கூட இன்னைக்கு அவரு இவருன்றாங்க. ஓகே, இப்போ அவருக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு? எத்தனை வருஷம் ஆளுகை செஞ்சாரு ராஜாவா? தாவீது ராஜா எத்தனை வருஷம் ராஜாவா இருந்தாரு? இதெல்லாம் தெரியணுங்க. யூதால 7 வருஷம் ராஜாவா இருந்தாரு. இஸ்ரேலும் யூதாவும் சேர்ந்து 33 வருஷம் ராஜாவா இருந்தாரு. மொத்தம் 40 வருஷம். 40 வருஷம் அவருடைய ஊழியம், ராஜரிக ஊழியம் எத்தனை வருஷம்? 40 வருஷம். ಅವರು ಆಳ್ಗೆ ಮಾಡಿದ್ದು 40 ವರ್ಷ. அப்போ இந்த 30வது வயசுன்றது அவருக்கு 30வது ஊழிய ஆனிவர்சரி வந்து 60 வயசுல நடக்குது. ಅವರಿಗೆ 30ನೇ ಆನಿವರ್ಸರಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರಿಗೆ 60 ವರ್ಷ ಇರೋದು ನಡೀತು. அப்போ 40 வருஷம் அவர் ஆளுகை செஞ்சாருனாக்கா இந்த பாவம் செஞ்ச பிறகு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு அவருக்கு? ಈ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ ಇನ್ನು ಎಷ್ಟು ವರ್ಷ ಅವ್ರು ಆಳ್ಗೆ ಮಾಡಿದ್ರು? 10 ವರ್ಷ. 10 வருஷம். இந்த 10 வருஷத்துக்கு ஆண்டவர் ஒரு பிளானை வச்சிருந்தாரு. ಈ 10 ವರ್ಷಕ್ಕೆ ದೇವರು ಅವರಿಗೆ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಅನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು. என்ன பிளான் சொல்லுங்க பார்க்கலாம். ಏನು ಪ್ಲಾನ್ ಇರಬಹುದು? நீ ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டணும். யாரு? தாவீது. ஒரு ஆண்டவருக்காக ஒரு பெரிய உடன்படிக்கை பெட்டி வந்துச்சு. இப்போ ஆலயம் கிடையாது. தாவீது 30 வருஷம் அழகா ஊழியத்தை செஞ்சிருக்காரு, ராஜாவா இருந்திருக்காரு. இப்போ இவரு ஒரு மகா பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டணும். இவருடைய மைண்டெல்லாம் எதில் இருக்கணும்? பில்டிங் பிளான், ஆண்டவருக்காக இந்த கட்டட வேலையை தொடங்கணுன்ற அந்த பிளான் எல்லாம் ஆண்டவர் தாவீதை வச்சு தான் செய்யணுன்ற அந்த திட்டம். ದೇವರ ಒಡன்பಡಿಕೆ ಪಟ್ಟಿ ಬಂದಿತ್ತು, ಆದರೆ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಆಲಯ ಇರಲಿಲ್ಲ. ಅವ್ರ ಮನಸ್ಸಲ್ಲಿನೂ ಅಷ್ಟೇ ದೇವರ ಇಷ್ಟನೂ ಏನಾಗಿತ್ತು, ಒಂದು ದೊಡ್ಡ ದೇವಾಲಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಆತನಿಗೆ ಒಂದು ಪ್ಲ್ಯಾನ್ ಇಟ್ಟಿದ್ರು. ಯಾಕಂದರೆ 30 ವರ್ಷ ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ಏನು ಮಾಡಿದ್ರು, ಆತನು ಆಳ್ಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದರು. இப்போ இவர் இந்த பாவத்தை செஞ்ச உடனே, ಈ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ஆண்டவர் என்ன சொல்றாரு தாவீது கிட்ட வந்து? ದಾವೀದ ಹತ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? அவர் ವ್ಯಸನப்படுறாரு. ಅವ್ರಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬ ಸಂಕಟ ಆಗುತ್ತೆ. அப்படின்னா என்னங்க? ஆண்டவர் எதுக்கு ವ್ಯಸನப்படுறார்? பாவம் செஞ்சுட்டாருன்ட்டா. ಪಾಪ ಮಾಡಿದ್ರಂತ ಅವ್ರಿಗೇನು ಸಂಕಟ ಆಯ್ತಾ? பாவம் பண்ணது ஒரு பக்கம், அதுக்கு மன்னிப்பு கொடுத்துட்றாரு. ஆனால் அவருக்கு என்ன வேசனம்னா, அந்த பாவத்தினுடைய அந்த பிரதிபலன்னு அதை தவிர்க்க முடியாதே. இவன் கையில் அந்த உரியாவை கொல்ல வச்சிட்டான். யாரு? தாவீது ராஜா அந்த அம்மாவுடைய புருஷனை வாரில் ஃப்ரண்ட் ரோவில் நிற்க வச்சு அந்த வாரில் சாகிற அளவுக்கு ஆக்கி, அது என்னங்க, ஒரு கொலை ஒன்று நடக்கிறதுக்கு யார் காரணம்? ದಾವೀದ. இந்த பாவம் எல்லாம் ரெண்டாவது, அந்த கொலையை தான் ஆண்டவர் பெருசாக பார்த்துட்டாரு.
ಈ ಪಾಪವೆಲ್ಲ ಅದು ಎರಡನೇದು. ಆದರೆ ದಾವೀದ್ ಏನು ಮಾಡ್ತಾನೆ, ಆ ಹೆಂಗಸನ ಯಜಮಾನನ ಏನು ಮಾಡ್ತಾನೆ, ಕೊಳ್ತಾನೆ, ಮುಂದೆ ಕಳಿಸ್ಬಿಟ್ಟು ಜಗಳದಲ್ಲಿ ಮುಂದೆ ಕಳಿಸ್ಬಿಟ್ಟು ಆತನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡ್ತಾನೆ. ಇದರ ಪ್ರತಿಫಲವೇ தேவரு ஆத்தனல்ல ಕೆಲಸ ಮಾಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. இப்போ என்னன்னாக்கா 30 வருஷத்தில் எத்தனையோ கோலியாத்தை யார் ஃபஸ்ட்டு கொன்னது? கோலியாத்னನ್ನು யார் ಕೊಂದಿದ್ದು? தாவீது கோலியாத்தை கொன்று கழுத்தை அறுத்து பாடியை இழுத்துன்னு வந்து தலையை தூக்கின்னு போயிட்டு சவுல் கிட்ட காட்டுறாரு. அது கொலையா? நீவேனோ யோசனை அது கொலையா? அது கொலை கிடையாது, அது வாரில் நடக்கிற அந்த ஒரு ஷூட்டிங்கில், மாஸ் ஷூட்டிங்கில் வந்து சுடும்போது அது வந்து மர்டர் கிடையாது, அது வந்து என்னங்க, யுத்தம். அந்த யுத்தத்தில் அந்த சேலஞ்சில் அவர் ஜெயிச்சார். அது வந்து ஒரு ரத்தம், அந்த ரத்த கோலியாத்தினுடைய ரத்த பழி தாவீதுனுடைய கையில் வராது. ನಾವು ನೋಡ್ತಾ அது வந்து கொலை கிடையாது, அது வந்து ஒரு வெற்றி, வாரனுடைய ಯುದ್ಧத்தினுடைய வெற்றி. ನಾವು ನೋಡುವಾಗ ದಾವೀದನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ, ಗೋಲಿಯಾತನನ್ನು ಕೊಂದು ತನ್ನ ತಲೆಯನ್ನು ಕತ್ತರಿಸಿ, ಗೋಲಿಯಾತಕ್ಕೆ ತಲೆಯನ್ನು ಕತ್ತರಿಸಿ ತೊಗೊಂಡೋಗಿ ಸೌಲ್ ಹತ್ರ ಇಡ್ತಾನೆ. ಅದನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಅದು ಕೊಲೆಯಲ್ಲ, ಯಾಕಂದರೆ ಅದು ಯುದ್ಧವಾಗಿತ್ತು. ಯುದ್ಧದಲ್ಲಿ ಅದು ಎಲ್ಲಾದ್ರಲ್ಲಿ ಅದನ್ನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಜಯ ಅಂತಲೇ ಹೇಳೋದು. ಆದರೆ ಆತನು ಆ ಹೆಂಗಸಿನ ಯಜಮಾನ್ ಊರಿಯಾನ ಏನು ಮಾಡ್ತಾನೆ, ಅಲ್ಲಿ ಅವನು ಕೊಲೆ ಮಾಡ್ತಾನೆ. அப்புறம் எத்தனையோ யுத்தங்கள் நடக்குது, ಎಷ್ಟೊಂದು ಯುದ್ಧಗಳು ನಡೆಯುತ್ತೆ தாவீதுனுடைய காலத்தில், ದಾವೀದ ರಾಜನಲ್ಲಿ ಕಾಲದಲ್ಲಿ. எல்லா யுத்தத்திலையும் ஆண்டவர் தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தார். வெற்றி கொடுக்குறாருனாக்கா எதிரி என்ன ஆகுறான், எதிரியை வெட்டி போடுறாங்க. யார்? தாவீதுனுடைய சீஷர், தாவீதுனுடைய சோல்ஜர்ஸு, பெலிஸ்டீன் மற்றவங்களை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ரத்தம் ஓடுது. அதெல்லாம் ரத்தம் ஓகே. ஆனால் ஆண்டவர் தாவீதை பார்த்து என்னன்றாரு, நீ வந்து இந்த ஆலயத்தை கட்ட கூடாது, கட்ட உனக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். ஏன்? உன் கையில் என்ன இருக்கு? ரத்தம் இருக்கு. யாருது ரத்தம்? உரியா ரத்தம். அந்த உரியானுடைய ரத்தத்தினால உனக்கு வச்சிருந்த ஒரு பெரிய திட்டத்தையே கவுத்து விட்ட. ನಾವು ನೋಡಿದಾಗ ಎಲ್ಲ ಕಡೆಯೂ ದಾವೀದ ರಾಜನಿಗೆ ಆತನಿಗೆ ಜಯವಿತ್ತು. ಎಷ್ಟೋ ಮಂದಿ ಮಕ್ಕಳನ್ನು ಆತನು ಸಾಯಿಸಿ ಏನು ಮಾಡಿದ್ರು, ಜಯವನ್ನು ತೊಗೊಂಡಿದ್ದ. ಆದರೆ ದೇವ್ರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ದಾವೀದ ನೋಡಿಬಿಟ್ಟು, ನೀನು ಆಲಯವನ್ನು ನೀನೇನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ನೀನು ಕಟ್ಟೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಯಾಕಂದರೆ ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಏನಿದೆ, ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒಂದು ರಕ್ತವಿದೆ. ಯಾವ್ದು? ಇಷ್ಟೊಂದು ಮಕ್ಕಳನ್ನು ನಾಶ ಮಾಡಿದ್ದಲ್ಲ, ಆದರೆ ಆ ಉರಿಯನನ್ನು ಕೊಂದಿದ್ದು ಆ ಬಲಿ ಅವನ ಮೇಲೆ ಇತ್ತು. நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வரதுக்கு முந்தி இந்த மாதிரி ஒரு பெரிய டெஸ்ட் ஒன்று வரோங்க. அதையே நம்ம ஜெயிச்சிட்டோம்னாக்கா தான் அந்த பெரிய சம்பவத்தை ஆண்டவர் நம்ம கையில் வச்சு நம்மளை கொண்டு செய்வாருங்க. ನಮಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರಮೋಷನ್ನು ಇಲ್ಲ ಒಂದು ಉನ್ನತ ಸ್ಥಳ ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಏನಾಗತ್ತೆ, ಕಷ್ಟವು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲೂ ಬರುತ್ತೆ. ಅದನ್ನು ನಾವು ಜಯಗೊಳಿಸ್ಬೇಕು. ಒಂದು ಟೆಸ್ಟ್ ಬರುತ್ತೆ, ಒಂದು ಶೋಧನೆ ಬರುತ್ತೆ. ಅದೆಲ್ಲ ಏನು ಮಾಡಬೇಕು, ಅದನ್ನೆಲ್ಲ ಜಯಿಸಬೇಕು. ಹೌದು, கன்னடா கரெக்டுங்களா? இந்த இடத்துல எல்லாம் வருது இல்லை? இங்கே கொஞ்ச நேரத்தில் தெலுங்குல பாடுவீங்க. అవునండి, మధురం మధురం ஏசுநாமம். அந்நிய பாஷையை பேசும்போது இதெல்லாம் என்ன இல்லையா? அப்போ 10 வருஷம் இப்போ என்ன பண்ணுறாருங்க, ஆலயத்தை கட்ட வேண்டியவர் 10 வருஷம் என்ன பண்ணுறாரு, ஆலயத்துக்கு வேண்டிய பொருட்களை சேர்த்து வைக்கிறாருங்க. ಇವರು 10 ವರ್ಷ ಏನು ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು, ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕಾಗಿತ್ತು. ಆದರೆ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಆಲಯಕ್ಕೆ ಏನೇನು ಬೇಕೋ ಅದನ್ನು ಸೇರಿಸ್ತಾ ಇದ್ರು ಅಷ್ಟೇ. அவருடைய மகன் தான் எதை கட்டுறாரு, ஆலயத்தை கட்டுறாரு. ಆತನ ಮಗನೇ ಏನು ಮಾಡ್ತಾನೆ, ಆಲಯವನ್ನು ಆತನು ಕಟ್ಟುತ್ತಾನೆ. அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னாக்கா,
நம்மளுடைய பிரச்சனை சோதனை ಕಷ್ಟங்கள்லாம் வரும்போது ಸಹಿಸ್ಕೊನೋங்க. ಅದರಿಂದ ನಾನೇನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದರೆ, ನಮಗೆ ಕಷ್ಟ ಇಲ್ಲ ಶೋಧನೆ ಎಲ್ಲ ಬಂದಾಗಲ್ಲ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು, ನಾವು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இப்போ இந்த தமிழே அவன் கன்னடத்தை அவங்களுக்கு புரியுது பாருங்க, இந்த நான் பேசுறது இன் பிட்வீன் தமிழும் கன்னடாக்கு நடுவில் ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அது அவங்களுக்கு மாத்திரம் புரியும். இப்போ என்னன்னாக்காங்க, இந்த வேலண்டைன்ஸ் டே அதான் சொல்ல வரேன், சின்ன பசங்க ஒண்டி இல்லை, 60 ವಯಸ್ಸಿನಿಂದ ಮೇಲೆಗರவங்க கூட கொண்டாடுறாங்க. ನಾನು ಅದೇ ಹೇಳಕ್ಕೆ ಬಂದೆ, ಏನು ಹೇಳಕ್ಕೆ ಬಂದೆ ಅಂದರೆ, ಮಕ್ಕಳು ಮಾತ್ರ ವ್ಯಾಲೆಂಟೈನ್ಸು ಡೇನ ಕೊಂಡಾಡ್ತಾ ಇಲ್ಲ, 60 ವರ್ಷದಕ್ಕಿಂತ ಮೇಲೇ ಇವಾಗ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಂಡಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்களுக்கு பேர பிள்ளைங்கெல்லாம் இது ஆனாலும் கொண்டாடுறாங்க. ಅವರಿಗೆ ಮೊಮ್ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ ಅದಕ್ಕೆಲ್ಲ ಇವಾಗ ಹೊಸ ಇದೆಲ್ಲ ಬಂದಿರಬೇಕು ಆ್ಯಪ್ ಸೀನಿಯರ್ ಸಿಟಿಸನ್. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ಅದರಿಂದ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು, ತುಂಬ ಕೇರ್ಫುಲ್ ಜಾಗ್ರತೆ அது தப்பு ரைட்டு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. தப்பு சில பேருக்கு தப்பு, ரைட்டுனா சில பேருக்கு ரைட்டு. அது ஆனால் ஒழுங்கின்மையானதை தான் நம்ம பார்க்கணும். ஒழுங்கில் ஆண்டவர் இருப்பார், ஒழுங்கின்மையில் ஆண்டவர் இருக்க மாட்டார். ನಾವೇನು ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ, ಅದು ತಪ್ಪೋ ಸರಿ ಅಂತ ನಾವು ಅದನ್ನು ನೋಡದೆ, ನಾವು ಕರೆಕ್ಟಾಗಿದ್ದರೆ ದೇವರು ಅದರಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ, ನಾವು ಅನೀತಿಯಾಗಿದ್ದರೆ ದೇವರು ಅದರಲ್ಲಿ ಇರಲ್ಲ. அதனால நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ಅದರಿಂದ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು, ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நம்ம மெயின் சர்ச்சில் இந்த 14th ஈவினிங் 7 o'clock நமக்காகவும் நம்மளுடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறதுக்கு ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ಈ 14ನೇ ತಾರೀಕು ನಮ್ಮ ಮೇನ್ ಬ್ರಾಂಚಲ್ಲಿ ನಮಗೋಸ್ಕರ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಒಂದು ಸ್ಪೆಷಲ್ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀವಿ. அதில் நான் இந்த ಪ್ರೇಯರ್ ಕುರಿತು ಪ್ರಸಂಗ பண்ண போகிறேன். ಅದರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕುರಿತು ನಾನು ಮಾತನಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇಫೆಕ್ಟಿವ್ ಪ್ರೇಯರ್ ಅಂದರೆ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಯಾವ ಥರ ಇರಬೇಕು ಅಂದರೆ, ಒಂದು ಎಫೆಕ್ಟಿವ್ ಅಂದರೆ ಒಂದು ಏನಂತಾರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಎಫೆಕ್ಟಿವ್ಗೆ, ಇಫೆಕ್ಟಿವ್ ಪ್ರೇಯರ್ ಒಂದು ಬಲವಾದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ, அது பவர்ஃபுல் ப்ரேயர். இது கனகராத்திரி எதனா அட்ஜஸ்ட் பண்ணிடாதீங்க, கரெக்டாக எஃபெக்டிவ் சொல்லுங்க. ಇನ್ನು ನೇತಿಯ ಸಿಸ್ಟರ್ ಎಫೆಕ್ಟಿವ್ಗೆ ಏನಂತಾರೆ, ಬಲವಾದಲ್ಲ, தமிழில் சொல்லுங்க. ஆமாம், எஃபெக்டிவ் ப்ரேயர். எஃபெக்டிவ் தமிழில் சொன்னால் அப்புறம் கன்னடத்தில் சொல்லிடலாம். என்ன மாதிரி ரிலேஷன் லாங்குவேஜ் பாருங்க, நம்ம தான் பிரித்து வைக்கிறோம் லாங்குவேஜை. ஆனால் லாங்குவேஜ்குள்ளவே ஒரு மனம் இருக்குது. சரி, நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னு டீச் பண்ண போகிறாங்க. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಗಿರಬೇಕು ಅಂತ ನಾನು ಅದನ್ನು ಕಲಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஜெபம்ன்றது என்னங்க? ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದರೆ ಏನು? ಪ್ರೇಯರ್ನಾಕ பெட்டிஷன். ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದರೆ ಒಂದು ವಿಜ್ಞಾಪನೆ. அப்போ ஜெபம்ன்றது என்னங்க? பெட்டிஷனுக்கு தமிழில் நாங்கள் ஒரு விண்ணப்பம். இப்போ கோர்ட்டில் என்ன போடுறோங்க? ನಾವು ಕೋರ್ಟಲ್ಲಿ ಏನಾಗ್ತೀವಿ, ಒಂದು ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ನಾವು ಹಾಕ್ತೀವಿ. ಏನಾಗ್ತೀವಿ? விಜ್ಞாಪನೆ அப்படின்னாக்கா விண்ணப்பம். அப்போ நம்மளுடைய விண்ணப்பத்தை அந்த கோர்ட்டில் போய் செலுத்துகிறோம். ನಾವು ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ನಾವು ಕೋರ್ಟಲ್ಲಿ ನಾವು ಅಲ್ಲಿ ಮೊರೆ ಇಡ್ತೀವಿ. அப்போ நம்ம விண்ணப்பம் அந்த கோர்ட்டை பேஸ் பண்ணி இல்லை, நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி தான் அந்த விண்ணப்பம் இருக்கணும். ನಾವು ಆ ವಿಜ್ಞಾಪನೆ ಹೆಂಗಿರಬೇಕು ಅಂದರೆ, ನಮ್ಮ ಇಂಡಿಯನ್ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂನ್ಸಿ ಅದ್ರ ಪ್ರಕಾರನೇ ಅದನ್ನೇನಿರಬೇಕು, ನಾವು ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ನಾವು ಸಲ್ಲಿಸಬೇಕು. அந்த கோர்ட்டுன்றது கவர்மெண்ட்டுங்க. ಆ ಕೋರ್ಟ್ ಅನ್ನೋದು ಒಂದು ಸರ್ಕಾರ. அந்த ಸರ್ಕಾರ ಕೂಡ ಎದಕ್ಕೆ ಕಟ್ಟುಪಟ್ಟು இருக்கணும்? ಆ ಸರ್ಕಾರ ಯಾವುದಕ್ಕೆ ಹೊಂದಿರಿಸಬೇಕು? ಎದಕ್ಕೆ? ಯಾವುದಕ್ಕೆ? ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಕನ್ನಡಲ್ಲ ನಾಂಗೋ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಸಂವಿಧಾನ. ಕರೆಕ್ಟ್. ಏನಾங்க? ಸಂವಿಧಾನ. அவங்க எப்படி தெரியுது? அவங்க கன்னடாவே இல்லையே. அவங்களல்ல இங்கே. இவங்க சொன்னாங்களா? கான்ஸ்டிடியூஷன் என்னங்க? ಸಂವಿಧಾನ. தமிழில் சொல்லுங்க. அந்த சட்டம் ரீதி அது என்னங்க கான்ஸ்டிடியூஷன்? கான்ஸ்டிடியூஷனுக்கு என்ன தமிழில்? பரவாயில்ல, கன்னடத்தில் தெரிஞ்சாவே போதும். இப்போ கான்ஸ்டிடியூஷன் எடுத்துங்க, அந்த ஒரு ரூல் புக்கு. இப்போ நம்ம பார்லிமெண்ட்லலாம்
எதை வச்சு பிரைம் மினிஸ்டர் கிட்ட சண்டை போட முடியும்? ನಾವು ಪಾರ್ಲಿಮೆಂಟಲ್ಲಿ ಯಾವುದನ್ನಿಟ್ಟು ನಾವು ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಹತ್ರ ನಾವು ಜಗಳ ಆಡ್ಬೋದು, ಇಲ್ಲ இப்போ ಎದುರು நம்ம சர்ச்சை அடிக்கிறாங்க, ஒதுக்கிறாங்க, இடிக்கிறாங்கனாக்கா நம்ம சும்மா சண்டை போட முடியாது. நம்ம எதை முன்னிட்டு சண்டை போட முடியும்? ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನು எதை முன்னிட்டு? சட்டத்தை முன்னிட்டு. அந்த சட்டம் என்னதுனாங்க, அந்த கான்ஸ்டிடியூஷனை முன்னிட்டு. இந்த கான்ஸ்டிடியூஷனில் ஆல்ரெடி இப்படி இருக்கு, நீயும் இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழ்ப்படினோம், நானும் இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழ்ப்படினோம். அப்போ கவர்மெண்ட்டை விட உயர்ந்தது எதுங்க? சட்டம். பாண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? என்னுடைய வார்த்தையை எனக்கு மேலா நான் வைக்கிறேன்றாரு. அப்புறம் சொல்றாரு, இந்த வார்த்தையை நானும் மீற மாட்டேன். அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷன், பைபிள் வந்து கான்ஸ்டிடியூஷன், இந்த சட்டத்தை நானே மீற மாட்டேன் அப்படின்னு நான் மீறினாக்கா இந்த வானமும் பூமியுமே ஒழிந்து போகும் அப்படின்றாருங்க. ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇವಾಗ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಹತ್ರನೇ ಒಂದು ಜಗಳ ಆಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವೇನು ಮಾಡಿರ್ತೀವಿ, ಅಲ್ಲಿರುವ ಸಂವಿಧಾನದ ಜೊತೆನೇ ಅದರ ಪ್ರಕಾರನೇ ನಾವೇನು ಮಾಡೋಕ್ಕಾಗೋದು, ನಾವು ಹೇಳೋಕ್ಕಾಗೋದು, ಇದರಲ್ಲಿ ಹಿಂಗೆ ಬರ್ದಿದೆಯಲ್ಲ, ಇದನ್ನು ನೀವು ನಡ್ಕೋಬೇಕು, ನಾವು ನಡ್ಕೋಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಎದುರು ನಾವು ನಮ್ಮ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಆಗಿರ್ಬೋದು, ಯಾರು ಬೇಕಾದರೂ ಆಗಿರ್ಬೋದು. ಅದೇ ಥರ ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ತನ್ನ ವಾರ್ತೆಯನ್ನು ಅವ್ರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿಟ್ಟು ಇದನ್ನು ನಾನೇನು ಮಾಡಲ್ಲ, ನಾನು ಮೀರಲ್ಲ, ಈ ವಾರ್ತೆಯಿಂದ ನಾನು ಮೀರಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಆಕಾಶ ಭೂಮಿಯು ಅದು ಅಳಿದರೂ ಈ ವಾರ್ತೆಗಳೇನಾಗಲ್ಲ, ನಾನು ಮೀರಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ತನಕ್ಕಿಂತ ಒಂದು ಹೆಚ್ಚಾಗಿ ಇಟ್ಟಿರುವ ವಾರ್ತೆನೇ ಈ ಸತ್ಯವೇದವಾಗಿದೆ. அப்போ அவர் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை வச்சுட்டாருங்க. ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಸಂವಿಧಾನನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ அவரும் அந்த கான்ஸ்டிடியூஷனை மீறக்கூடாது, நம்மளும் அந்த கான்ஸ்டிடியூஷனை மீறக்கூடாது. ಅದು ನೋಡಿದಾಗ ಅವರು ಅದನ್ನು ಮೀರೋದಿಲ್ಲ, ನಾವು ಅದರಿಂದ ನಾವೇನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ನಾವು ಮೀರೋಕ್ಕಾಗಲ್ಲ. அப்போ ஜெபம்ங்கிறது இந்த கான்ஸ்டிடியூஷனை முன்னிட்டு நம்மளுடைய பெட்டிஷனை நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறது தான் ஜெபம். ಹಂಗಂದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಸಂವಿಧಾನವನ್ನು ಇಟ್ಟು ನಾವು ದೇವರ ಹತ್ರ ಹೇಳಿಕೊಳ್ಳದೆ ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಗಿದೆ. அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனை வச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குற விண்ணப்பம் எல்லாமே என்ன ஆகும்? பலிக்கும், கேட்கப்படும், அதனுடைய பதில் வரும். நம்ம இந்த கான்ஸ்டிடியூஷனில் இல்லாததை கேட்டாக்கா அங்கே தான் நமக்கு நடக்கிறது இல்லை. இப்போ தப்பான சாவியை வச்சுக்கின்னு நீ காலையிலேருந்து ஜோம் பண்ணினாங்கிற, ஆனால் உன் கையில் இருக்கிறது என்ன கீ? பக்கத்து ரூம் கீ. இந்த கீயை வச்சு திறக்க முடியுமா? ஆனால் ஜோம் பண்ணினுங்கிற, ஜோம் பண்ணினேங்கிற, உபாச ஜோபம், அந்த ஜோபம், இந்த ஜோபம், ஆனால் கையில் இருக்கிறது என்ன கீ? வேற கீ. நான் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்? உன் கையில் இருக்கிற கீ வேற கீப்பா, அந்த கீயை விட்டுட்டு நான் கொடுக்குற இந்த கீ, கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற கீயை நீ வாங்க, அப்போ தான் அது திறக்கப்படோன்ட்டு அவர் சொல்லுறது. அதை கேட்கறதுக்கு முடியல. ஆனால் முட்டியில் நின்றுன்னு தலைக்கிழ நின்றுக்குன்னு இன்னைக்கு எப்படியெல்லாம் ஜோம் பண்ணுறாங்க, உருண்டுன்னு பெருண்டுன்னு. சிரிச்சிட்டு என்ன மாதிரி ஜோம் பண்ணாலும் ஆண்டோடைய சித்தத்தினுடைய அந்த சாவி நம்ம கையில் இல்லைனாக்கா அந்த ஜெபத்துக்கு வேல்யூ கிடையாது. ஜெபம் இல்லைங்க பெருசு, நம்ம ஆண்டவர் தான் ஜெபத்தை விட பெரியவர். அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம அவர் கொடுத்துருக்கிற வார்த்தை, அந்த கான்ஸ்டிடியூஷனை முன்னிட்டு அவர்கிட்ட போய், ஆண்டவர் உங்களுடைய வசனத்தில் இப்படி இருக்கு, இதை முன்னிட்டு நான் இந்த ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன் நான் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த பெட்டிஷனை அவர் என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. யாருன்னா நம்மளுக்கு தப்பு பண்ணிட்டு இருந்தாக்கா அத்தையே எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாக்கா, இப்போ பாருங்கள், டேக்ஸு நம்ம ஊரில் ஒரு பொருளை வாங்குகிறோம், என்னது ஒரு செல்ஃபோனை வாங்குகிறோம், அதுக்கு வேட் 5%. இப்போ 100 ரூபா ஃபோனு நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? 105 ரூபாய். 5 ரூபா அதுக்கு டேக்ஸ் போட்டான்னா 105 ரூபா. ஆனால் சில இடத்துல 107 ரூபாய்க்கு விற்கிறான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு கோர்ட்டுக்கு போய் ஒரு பெட்டிஷன் போடலாம். என்ன நீட்டு போடலாம்? 105 ரூபாய்க்கு விற்க வேண்டிய இந்த பொருளை என்கிட்டருந்து எவ்வளோக்கு விற்றாங்க? 107 ரூபா. அப்போ அவன் கேட்குவான்,
ஜட்ஜி என்ன கேட்குவான், எதை முன்னிட்டு நீ சொல்கிற? இந்த லாவை முன்னிட்டு 5% தான் சார்ஜ் பண்ணோம், அதுக்கு மேலே இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா பண்ணி அது எங்கேருந்து பண்ணானுங்கன்னு தெரில. இப்போ ஒன்று அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், இல்லைனாக்கா நம்மளுக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும். கண்டிப்பாக அது நடந்தே ஆகணும். பாண்டவர் நம்ம ஜெபிக்கும் போது ஒன்று எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். என்ன நீட்டு, இந்த ப்ரேயரை நான் உனக்கு பதில் கொடுக்க மாட்டேன், இல்லைனாக்கா பதில் கொடுப்பேன். அவர் எப்படி எக்ஸ்பிளனேஷன், எதை முன்னிட்டு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்? அதே கான்ஸ்டிடியூஷன். அப்போ அவருக்கும் அதே தான் லா, நம்மளுக்கும் அதே தான் லா. அந்த மாதிரி நம்மளை நிற்க வச்சதுனால தான் இயேசுநாதர் அந்த ஜெபத்தில் எப்படி நீ ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறான்னா, எங்கள் பிதாவேன்று ஜெபம் பண்ணு. ஏன்னா அவருக்கோ லா சேம், நம்மளுக்கோ அந்த லா சேம். அவர் வந்து இந்த சட்டத்தை வச்சு தான் உனக்கு பதிலை கொடுப்பாரு, நீ சட்டத்தை வச்சு தான் அவர்கிட்ட போய் கேட்கணும்னுட்டு அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அந்த ப்ரேயரை தான் நான் இந்த 14th ಕತ್ತು ಹುಡುಗ ಪೋರೆ. ಇಷ್ಟೊತ್ತು ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ಅದೇ ಪ್ರಾರ್ಥನೆನೇ ಈ ಫೆಬ್ರವರಿ 14th ಅಲ್ಲಿ ಅವರು ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. அப்போ அந்த சட்டத்தை வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஜெபிச்சாக்கா நம்ம பிள்ளைங்க வழி தவறி போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ಆಗ ನಾವು ஏன்னாக்கா சட்டத்தை வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். ಯಾಕಂದ್ರೆ சும்மா ஆண்டவரே என் பிள்ளை ஆசீர்வாதி, ஆண்டவரே என் பிள்ளைக்கு எஜுகேஷன் வரணும், ஃபஸ்ட்டு நான் ஜெபம் பண்ணுறோம், அவன் வந்து ஐஏஎஸ் ஆகிடணுன்றான், அங்கே போனால் ஃபெயில் ஆகிட்டான்னா ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே, நெக்ஸ்ட் என்ஜினியர் ஒரு சீட் கொடுத்துரும் ஆண்டவரே, அங்கேயும் ஃபெயில் ஆகிடுவான், சரி டாக்டர் ஆகிட்டோம். நம்மளுக்கு ஜெபமே அப்படி தான். ஆனால் சட்டம் அப்படி மாறாது. சட்டத்தில் ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த சட்டத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த சட்டத்தில் நம்மளுக்கு ஃப்ரீ வில் இருக்குது. அந்த கான்ஸ்டிடியூஷனில் சில ஏரியாவில் ஃப்ரீ வில் சாய்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு அந்த ஒரு சாய்ஸை கொடுத்து வச்சுருக்காரு. அந்த சாய்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். அந்த ஞானம் எங்கேருந்து வருது? வேதம். ஆனால் வேண்டியது பசி எடுக்குது. இப்போது வேண்டியது என்ன? ஒரு ஸ்லைஸு ப்ரெட்டு, ஒரு பேக்கரியோ இல்லை கிடையாது. அந்த நேரத்தில் யாருங்க நமக்கு உதவி செய்கிறது? யார்? கர்த்தர் ஆண்டவர். அவர் மன்னாவை கொடுப்பாருங்க. காசு வாங்க முடியாது. அதெல்லாம் இந்த நிலத்தை நம்மளால வாங்க முடியாது. ஆனால் கர்த்தர் கொடுப்பாரு. நம்ம இருக்கிறது ஒரு வனாந்திரம் மாதிரி. கையில் காசு இருந்தால் கூட அந்த நிலத்தை வாங்க முடியாது. ஏன்னா அதில் எவ்வளோ சிக்கல் இருக்கும், அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அது ஒரு 18 பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பான். யார்? நம்ம பெங்களூர்காரன். மானசவாடியில் ஒரே சைட்டை 18 பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறான். அப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு 18 முறை அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ போய்க்குது. அதனால தான் அவன் பெசாத இருக்கிறான். பண்ண குடுறான். அப்போ ரெண்டு பேரும் தப்பு. இப்போ சண்டை போடுறவன் எதை வச்சு அவன் சண்டை போடணுங்கிறான்? கான்ஸ்டியூஷனை வச்சு, அந்த லா புக்கு. ஆனால் 18 பேரும் ஒரே லாவை வச்சுன்னு சண்டை போட்டால் அதனால தான் நமக்கு இருக்கிற ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் கரெக்டாக கொடுப்பாரு, கரெக்டாக இடம் போடுவார், கரெக்டாக பண்ணுவார். நமக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காசெல்லாம் பார்த்து நம்ம பயப்படுற ஆளுங்க கிடையாது. அன்றைக்கி எவ்வளோ இருந்துச்சு தோசை? நல்லா வளரும் போது 50 பைசா 60 பைசா ₹1 தோசை. இன்றைக்கி 70 ரூபாய் தோசை. பயந்துட்டோம்மா. தோசை சாப்பிட்றது விட்டோம்மா. என்னங்க சார்? அன்றைக்கெல்லாம் காஃபி டீ எவ்வளோங்க? சித்தூர்லலாம் போனால் 25 பைசா தான் டீ. அதில் வேறு நாங்கள்லாம் போயிட்டாக்கா அந்த சுடு தண்ணியை கொதிக்கிற தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணி கொடுக்குவோம். அந்த கொதிக்கிற தண்ணிக்கெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். இன்றைக்கி அதே கடையில் போனாக்கா அதே டீ சித்தூரில் 20 ரூபாய். குடிக்காதே வந்துடுறோம். அன்னைக்கு 500 ரூபாய், இன்னைக்கு 20,000ன்றார். அது 50,000னா இருக்கட்டும், ஆனால் வாங்காதே விட்டுருவோம். நம்ம மைண்ட் செட்டை கொஞ்சம். அன்னைக்கு ஃப்ரீ தண்ணி, இன்னைக்கு பாருங்க பாட்டில் வாட்டரு எவ்வளோ? அந்த பாட்டில் 10 ரூபாய். அன்றைக்கி ஒரு மாதம்லாம் வீட்டுக்கு தண்ணி ரொப்பி நம்ம தண்ணி வச்சின்னு ஞானஸ்தானம் கொடுத்தா கூட 10 ரூபாய் பில்லு வராது.
வாட்டர் பில் அவ்வளோ கம்மி, எலக்ட்ரிசிட்டி பில் தான் ஜாஸ்தி. வாட்டர் பில் எல்லாம் 10 ரூபாய்க்குள்ளவே இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு நபர் ஒரு வேளைக்கு குடிக்கிற தண்ணியை 10 ரூபாய்க்கு மேலே தான். அப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் 50 ரூபாய் தண்ணிக்கே வைக்கணும். ஏன்னா குளிக்கிறது, முகம் கழுவுறது, வேஸ்ட் பண்ணுறது, குடிக்கிறது எல்லாம் சேர்த்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ வேணும்? ஒரு நாளைக்கு 50 ரூபாய் வேணும். அப்போ எங்கள் வீட்டில் எத்தனை வேணும் யோசிச்சு பாருங்க. அப்போ உங்கள் வீட்டில் 2 பேர் இருந்தாக்கா ஒரு நாளைக்கு தண்ணிக்கு எவ்வளோ வேணும்? 100 ரூபாய் ஒரு நாளைக்கு. அப்போ 10 நாளைக்கு 1000 ரூபாய், 30 நாளைக்கு 3000 ரூபாய். இந்த 3000 ரூபாய் இருக்கிறதுனால தான் நீங்கள் தண்ணி குளிச்சு இன்னைக்கு நீட்டாக ஒழுங்காக்குறீங்களா? இல்லைல்ல? யார் நம்மளை கவனிச்சுக்கிறது? ஆண்டவர். அந்த 3000 ரூபாய் இல்லைங்கோ, நம்மளுடைய ஆண்டவர். காசு சும்மா அது இருக்கோ, அது வேணும், அவ்வளோதான். அது ஒரு சும்மா ஒரு இப்போ அந்த குருடனுக்கு ஆண்டவர் மண்ணை அள்ளி கண்ணில் போட்டார். அந்த கண்ணில் போட்ட மண்ணு முக்கியமா, ஏசுநாதர் முக்கியமா? அந்த மண்ணு சுகம் குடிச்சா ஏசுநாதர் சுகம் கொடுத்தாரா? நம்மளுக்கு டாக்டர் தேவைங்க, ஆப்டிஷியன்ஸ் எல்லாம் நமக்கு தேவை. ஆனால் சுகம் கொடுக்குறது யாரு? ஆண்டவர். நம்மளுக்கு பணம் தேவை, ஆனால் நம்மளே ஐஸ்வர்யவான் ஆக்குறது யாருங்க? ஆண்டவர். ஆண்டவர். பணத்தை வச்சு பெருசாக யோசிராதீங்க. பணம் வேணும், ஆனால் நம்மளை ஆசீர்வதிக்கிறது நம்மளுடைய ஆண்டவர். பணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்ட்டு விட்டுருக்கணும்னாக்கா இந்த இடத்த கூட நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு இடம் அன்றைக்கெல்லாம் ரெண்ட்டுக்கு எடுத்தாக்கா 25 ரூபாய் தான் கொடுக்குவாங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒரு வீட்டுக்கே வாடகை 100 ரூபாய் இருக்கும். நீங்கள் இருந்த ஃபஸ்ட்டு வீடு வாடகை எவ்வளோங்க? ஜீவநலியில் 75 ரூபாய். சில வீடுங்க லாசர் அங்கிள் இருக்கும்போது அந்த வீட்டுக்கு வாடகை 40 ரூபாய். டீச்சர்ஸுங்களது சேலரி 500 ரூபாய். இன்னைக்கு ஆந்திர பிரதேஷில் 80,000 1 லட்சத்தெல்லாம் தாண்டி இருக்குது. அப்போ அந்த காசை வச்சு நம்ம ஒன்றுமே கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. நமக்கு வேண்டியது ஆண்டவர். ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாக்கா நம்மளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் அந்தந்த நாட்களில் நடக்கும், கரெக்டாக நடக்கும். நம்ம என்னத்தை விட்டுக்கிறோங்க? காசு ஜாஸ்தி ஆயிடுச்சுட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணாத விட்டுக்கிறோமா? இல்லை புது துணி கிறிஸ்மஸ்க்கு வாங்காத விட்டுக்கிறோமா? இல்லை பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாத நிற்க வச்சிட்டோமா? அன்றைக்கெல்லாம் எவ்வளோங்க ஃபீஸு? நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சென்ட் சேவியர்ஸ் ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்டுக்கு 2 ரூபாய் மந்த்லி ஃபீஸு. நான் 9th போனப்போ 4 ருபீஸு, 10th போனப்போ 8 ருபீஸு. அப்போ கத்துறாரு, ஏன்னா இவனுங்க ஒரு ரைம் அண்ட் ரீசன் இல்லாத ஏற்றுறானுங்க. 2லேருந்து 4, 4லேருந்து 8, இதெல்லாம் தப்புப்பா அப்படின்றாரு அவரு. 2லேருந்து 6, 6லேருந்து 8 தான் இருக்கணும். இவன் எப்படி இவன் எவ்வளோ ஜாஸ்தி பண்ணி விட்டான்? 6 தான் இருக்கணும், 2 ருபீஸ் ஜாஸ்தி பண்ணிட்டான். அதுக்கே இன்னைக்கு கூட ஒரு 2-3 ஜீரோ சேர்த்துக்கணும் நர்சரி பர்சனலுக்கே. விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க பிரதர், அதனால என் பிள்ளைய எங்கே அனுப்புறதில்ல? ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல. இதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்குங்கோ. இதெல்லாம் இங்கே விலை ஏறுது இறங்குறது, ஆனால் நடக்கிறது நடந்துனே தான் இருக்கு. காசு இல்லைன்னு சொல்லினுதாலும் சாப்பிட்டு தாங்கிறோம். காசு என்னத்தான் தடமாட்டம் வந்தாலும் நம்ம பசங்களுக்கு என்ன வேணும்? பருப்பு சோறு போட்டால் சாப்பிட்றாங்களா? நாங்களாம் பால் சோறு கூட சாப்பிடுவோம். ஆனால் இப்போ அந்த ஒரு துண்டுனா இருக்கணும். இதோ இவர் இருக்கிறார் சீனியர் சிட்டிசன், இவருக்கு கூட என்ன வேணும்? என்ன சார், அட்லீஸ்ட் ஒரு நம்ம வீட்டில் இருக்கிறாங்க பயில்வானுங்க, அவங்களுக்கு பிரியாணி வாசனை வந்த உடனே இப்போ தான் சாப்பிட்ருப்பானுங்க, உடனே பசி எடுக்கும். ஆனால் அதே முருங்கைக்காய் வாசனை அடிச்சுன்னா பசியே எடுக்கலை, நாட் ஹங்க்ரி. இங்கே கூட அப்படி தானா?
நீங்கள் கூட அப்படி தானா? அது அப்படி ஆகி போச்சுங்க. அன்றைக்கெல்லாம் கறி விலை எவ்வளோங்க? 20 ரூபா மட்டன்னு. இன்னும் கூட கம்மியாக இருந்துச்சு. அவர் மட்டன் செத்துட்டாருன்னு பேசினோமே, இன்னும் 10 ருபீஸு. இன்றைக்கி எவ்வளோங்க? என்ன பிரதீப்? 700. எவ்வளோ? 700, 750, 800. கிறிஸ்மஸ் அன்றைக்கி போய் வாங்கினா கம்டி கறி 1000 ருபீஸ். விட்டோம்மா கறி சாப்பிட்றத. ஆக்சுவலாக இப்போ தான் நிறைய சாப்பிடுங்கிறோம். அன்றைக்கெல்லாம் சொல்லின்னு இருந்தேன், வாரத்துக்கு 4 கிலோ வாங்கினா போதும் நம்ம வீட்டுக்கெல்லாம். இன்றைக்கி எத்தனை கிலோ வாங்கணும்? குறைஞ்சது 3 கிலோ வாங்கணுங்க ஒரு வேலைக்கு. அந்த காலத்துலலாம் பிரியாணி ரொம்ப ரேர். கல்யாணத்தோட பிரியாணி போட மாட்டாங்க, வெஜிடபிள் பிரியாணி தான். வேணா சிக்கன் சைடில் வைப்பாங்க. இன்றைக்கி போகிற கல்யாணத்தில் என்ன கிடைக்குது? மட்டன் பிரியாணி. காசை வச்சுன்னு இதெல்லாம் பண்ண முடியுங்களா? வெறும் காசை யோசிதான். நம்ம காசை ரொம்ப பெருசாலாம் பார்க்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் தாங்க. நம்மளுடைய ஆண்டவர் நம்மளுடைய தேவையில்லை எல்லாமே சந்திப்பேன். அந்த மட்டன் 1000 ஆகட்டும் 2000 கூட ஆகட்டும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகும். பார்த்தீங்களா? நாம் மாதிரி ஆமீன் அந்தம்மா நாமேன்னு அவ்வளோ நம்பிக்கை. இப்போ இன்னும் எங்கேருந்து வசனத்துக்குள்ளே போகிறது? எல்லாருக்கும் மட்டன் வாசனை வந்துச்சு, எல்லாருக்கும் பிரியாணி வாயில் ஊற தொடங்கிச்சு. இப்போ நான் வந்தது உங்களுக்கு சந்தோஷமா? இல்லைன்னா இவர் வந்தார் பிரசங்கம் பண்ணாத போகிறாருன்ட்டு நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னாக்கா இன்னொரு 1 மணி நேரத்தில் பிரசங்கத்தை பண்ணி முடிச்சிடுவேன். ஆனால் நான் சொன்ன காரியங்கள்லாம் என்னங்க? ஆவிக்குரிய காரியங்க, வார்த்தை. ஆண்டவர் நம்மளை நேசித்து. நம்ம ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். மத்தேயு 24 அதிகாரம் 14வது வசனம். முதல் கன்னடத்தில் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் 14. ஏங்க கன்னடா தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சா? ஆக்சுவலாக தமிழ் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. இல்லை, கன்னடத்தில் வாசிச்சுட்டா தமிழுக்கு அப்புறம் தான் கன்னடா வந்துச்சு, அப்புறம் தெலுங்கு கன்னடாக்கு தமிழில் வாசிக்கும் போது நம்ம பிரசங்கம் பண்ணலாம். அதனால முதல் கன்னடத்தில் வாசிச்சிடலாம். சரி, அவங்களுக்கு புரிஞ்சிடும். நாங்கள் பிரசங்கத்தில் இறங்கிட்டீங்க. நான் ஒரு வசனம் தான் சொல்கிறேன், வாசிங்க. ಇದಲ್ಲದೆ ಈ ಸುವಾರ್ತೆಯು ಯಾರಿಗೆ? ಎಲ್ಲ ಜನತಿರ್ಕಂ ಏನು ಬರುವುದು? ಅಂತ್ಯವೆಂದರೆ ತಮಿಳಿನಲ್ಲಿ ಮುಡಿವು. என்னன்றாருங்க? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இப்போ நம்ம முடிவின் காலத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த ஒரு பின்கோடு எடுத்துக்கணும். இது என்ன பின்கோடுங்க? 22. பெங்களூர் 22 பின்கோடு எடுத்துக்கனா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பெங்களூர் 22 பின்கோடில்? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? எல்லாமே நம்ம ஓகே. பெங்களூர் நம்ம சர்ச் எங்கே இருக்குது? பெங்களூர் 22ல் இருக்குது. அப்போ பெங்களூர் 22னுடைய பின்கோடில் இந்த சரௌண்டிங்கு நம்மளுடைய எல்லை எது? இந்த எல்லையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கோ? இதில் எத்தனை பேர் ஆண்கள், எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைங்க? இந்த பெங்களூர் 22 பின்கோடில் எத்தனை பேர் கிறிஸ்துவங்க, எத்தனை பேர் கிறிஸ்துவங்க இல்லாதவங்க? இதெல்லாம் யாருக்கு தெரியணும்? கவர்மெண்ட்டுக்கு இல்லை, நமக்கு தெரியணும். இதெல்லாம் நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற சபை. இந்த ஸ்டார்ட் பண்ணுற சபைக்கு இதெல்லாம் அவசியம் தேவை. ஒரு சீசனில் நான் முந்தியெல்லாம் ஒரு எல்லோ புக் இருக்கும். அந்த எல்லோ புக்கில் இருந்து நான் அந்த ஜீவனல்லி பெங்களூர் 5ல் இருக்கிற பின்கோடு அந்த சேர்ந்த ஃபோன் நம்பர்களெல்லாம் எடுத்து நம்மளுடைய வாலிபர் பசங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சர்ச்சுக்கு வர சொல்லுவேன். அப்போல்லாம் ஹேண்ட் செட் தான். இது நான் சொல்கிறது எப்போங்க?
நான் சீனியர் பாஸ்டர் ஆகிட்ட பிறகு இல்லை, அதுக்கு முந்தி அப்பா ஊழியத்தில் இருக்கும்போது ஒரு ஃபோன் புக்கை வச்சு இந்த ஃபோன் புக்கில் தான் அதை தேடி 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 கண்டுபிடிக்கும். ஏன்னா அது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கும், பின்கோட் ஆர்டரில் இருக்காது. கம்ப்யூட்டரும் கிடையாது அப்போல்லாம் பின்கோட் ஆர்டரில் சார்ட் அவுட் பண்ணி கொடுன்றதுக்கு. அப்போது இந்த அந்த அட்ரஸும் இருக்கும். எதில் அந்த எல்லோ டைரக்டரியில் பார்த்தா அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸில் ஹைலைட்டரில் மார்க் பண்ண சொல்லுவோம். ஃபஸ்ட்டு எல்லாம் ஜீவனல்லி 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 ஐடிசி காலனி அப்படின்னு பார்த்தாக்கா ஜீவனல்லிலேயே 2 ஃபோன் தான் இருந்துச்சு அந்த காலத்தில். அவங்கள கூப்பிட்டாக்கா அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு பெங்களூர் 22ல் எத்தனை ஃபோன் இருக்குதுன்ட்டு இவங்க தெரியணும். பெங்களூர் 22ல் எத்தனை கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, எத்தனை ஸ்கூல் போகிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த சர்வேலாம் எடுத்து வச்சு அதை வச்சு நம்ம ஜெபிச்சு இந்த பெங்களூர் 22வை நம்ம ரீச் பண்ணிட்டாலே நம்ம கட்டுற சபைக்கு இடம் பத்தாத போயிடும். கரெக்டுங்களா? அவ்வளோ இருக்கிறாங்க. அப்போ இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் போனோம்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம பெங்களூர் 22வை ரீச் பண்ணோம், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பின்கோடை ரீச் பண்ணோம். அந்த மாதிரி பிளான் போட்டு பண்ணுங்க, இந்த சர்ச் வளரும், பெரிய சர்ச் ஆகிடும். பிளானிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், மேனேஜிங் வெரி இம்பார்ட்டண்ட். இதை வச்சு இந்த வசனத்தை வச்சு இந்த ஏரியாவில் நம்மளுடைய சபைக்கு ஆண்டவரோட நிலத்தை கொடுத்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நம்ம எடுத்து சொல்லி பெங்களூர் 22 இந்த பின்கோடில் இருக்கிறவங்க எல்லாமே வசனத்தை கேட்டுருணும். அவங்க ரசிக்கப்படுறாங்களா ரசிக்கப்படுறாங்க, அது அவன் இஷ்டம். அது ரெண்டாவது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியாக அவங்களுக்கு என்ன பண்ணிடணும், போயிடணும். இங்கே அற்புதங்க அடையாளங்கள்லாம் நடக்க தொடங்கிடும். இந்த ரோட்டில் போகிறவன் பிசாஸ் பிடிச்சவனா இருந்தாக்கா ஆடி விடணும். அந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நம்ம ஜீவனி சர்ச்சில் எத்தனையோ நடந்துக்குதுங்க, 1 2 இல்லை. குடிகாரெல்லாம் உள்ளே ஓடியாந்துருவான், பேய் பிடிச்சவங்கெல்லாம் உள்ளே வந்து விடுவாங்க. உள்ள சபை ஈவினிங் சர்வீஸ் நடத்தின்னு இருப்பார் அப்பா, திடீர்னு வந்து விடுவோம் ஒரு பொம்பளை. அந்த மாதிரியெல்லாம் அற்புதத்தை பார்த்தோம் நாங்கள். இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் அற்புதத்தை இந்த இடத்துல நம்ம பார்த்தா யாருமே நம்மளுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. எதிர்த்து நிற்பாங்க, ஜெயிக்க முடியாது முடியாது. நம்ம தான் வெற்றி. ஜெபம் பண்ணி முடிக்கலாங்களா? Let us pray. Heavenly Father, we thank you, Lord, for bringing us to this Yeshwanthpur, that we could be encouraged by your word this afternoon. ஆண்டவரே, இந்த அருமையான மத்தியான நேரத்தில் இந்த யஷ்வந்த்பூர் சபையில் நீங்கள் கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. I pray that you'll bless this ministry, bless Pastor Sudhakar and his family and this household. ஆண்டவரே, இந்த சபையும் இந்த சபை போதகர் சுதாகருக்கும் அவருடைய குடும்பத்தாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. I pray for uncle and auntie, touch them and give them long life, good health and strength, Lord. அப்படியே அங்கிள் ஆண்டிக்காக நான் ஜெபிக்கிறேன், அவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து நல்ல சுகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. I pray that this church will grow, Lord. ஆண்டவரே, இந்த சபை வளர்ப்பதற்காக நன்றி. I pray for Sister Kala. I pray that you will comfort her, continue to bless her, Lord. அப்படியே சகோதரி கலாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் நிறைவேற்ற. I pray for all the extended family members who are worshiping here. ஆண்டவரே, இங்கே இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களையும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Let your name be glorified. உங்களுடைய நாமம் மாத்திரமே பரிசுத்தம். I pray for Brother Pradeep and his wife also and the family. Bless them, Lord, as they are doing here all the work. அப்படியே பிரதீப்காகவும் கோழிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம், அவங்க பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம், அவங்க செய்கிற பணிக்காக ஆண்டவரே நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I pray for all the members who are here listening to this word. ஆண்டவரே, ஒவ்வொரு சபை மக்களையும் நான் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சபை மக்களையும் நீ ஆசீர்வதிங்க. Even as we now go to Alsur ministry, be with us, minister through us, Lord. இப்பொழுது நாங்கள் அல்சூர் ஊழியத்துக்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம், நீங்கள் அந்த இடத்துல ஆசீர்வதிங்க. Let your name be glorified. உங்களுடைய நாமம் மாத்திரமாய் பரிசுத்தம். In Jesus' name. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். And now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, the communion and the comfort of the Holy Spirit rest and abide upon each of us, especially upon the members of Yeshwanthpur, now and forevermore. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya,
Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, Hallelujah. hallelujah, Hallelujah. hallelujah. May the Lord bless you. On 14th, try to be in Jeevanalli at 7 o'clock. Bring everyone. We are going to pray and we are going to release our children in the hands of the Lord. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. முடிந்தால் நீங்கள் பிப்ரவரி 14ஆம் தேதி அங்கே ஜீவனலி வாங்க. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார்.